அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் குருமா ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யலான்றது தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் மட்டன் குருமா. அது நம்ம எப்படி சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வேகிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளியை, நான் குட்டி தக்காளியாக தான் இருந்துச்சு, 3 தக்காளியை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ உள்ளே சேர்த்துலாம். தக்காளி அண்ட் வெங்காயம் ரெண்டும் நல்லா மேஷ் ஆகி வரணும். அப்போ தான் நல்லா கிரேவியாக டேஸ்டியாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே மட்டன் கிரேவி செய்யும்போது இந்த மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மட்டன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே முடிஞ்சு. இப்போ நான் 1/4 கிலோ எலும்பு, கறி, கொஞ்சம் கொழுப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி நான் மட்டன் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி மட்டன் வாங்கினா தான் உங்களோட குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் எண்ணெயோட அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஆனால் அது வெந்து வந்ததுக்கப்புறம் எவ்வளோ எண்ணெயாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம நல்லா சுருள அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுவோம். நான் குக்கர் மூடி லைட்டாக போட்டு நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயில் மசாலா எல்லாமே சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கருகிடக்கூடாது, நம்ம குக்கர் விசில் போடும்போது அடி பிடிச்சிடக்கூடாதுன்ற காரணத்தினால நான் வந்து தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம குக்கரை வந்து இப்போ விசில் போட்டலாம். 3-4 விசில் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துடுச்சு. இப்படியே நீங்கள் சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நான் இதில் வந்து தேங்காய் முந்திரி அரைச்சி ஊற்றி நான் குருமா மாதிரி தான் வைக்க போகிறேன். இப்படியே சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒரு கிரேவி பதத்தில் இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் முந்திரி 2 நல்லா அரைச்சி ஊற்றி குருமா மாதிரி வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இட்லி, ரொட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம